வணக்கம் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய்மெண்ட்டை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ஜாய்மெண்ட் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஆர்மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சுட்டு அவங்க 2 பேருக்குமே விருப்பமே இல்லாமல் கல்யாணமும் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அழுன்னு அழுதுருப்பீங்க ரியா கிட்ட. இந்த மாதிரி என் மனசில் இன்னுமே வி தான் இருக்கான், எப்படி ஜிம்முன்னு அங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, மனசில் வியும் கழுத்தில் ஜிம்முன்னு கட்டின தாலியும் வச்சுட்டு என்னால் முடியலடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி எழுதிருப்பீங்க. தென் பாலும் பழமும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம பாய்ஸ் கிட்ட காமிச்சிருந்தா அவர் வந்து திடீர்ப்பார், நான் என் அக்கா பொண்ணு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பார்த்ததே கிடையாது, விளையாட்டுக்கு பேசியிருக்காங்க தான், ஆனால் அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இங்கே உங்ககிட்ட காமிச்சா நீங்களுமே வந்துட்டு அப்படிலாம் வந்து நான் பார்த்தது கிடையாது, எங்கள் மாமா அப்படி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. திடீர்னு வந்துட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு செம்ம ரிவீல்டான ஒரு சாரியை கட்டி விட்டுருப்பாங்க. தென் ரியாவை உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரூம்குள்ளே தள்ளி விட சொல்லியிருப்பாங்க. அதோடு முடிச்சு லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் என்னமோ ஒன்று. ஸோ நீங்கள் ரியா இருந்துட்டு இப்போ அப்படியே உங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் ரியா வரல, ரியா விட்டுறடி ப்ளீஸ், நீ வரல மரியாதையே வந்துடுவேன். அது ஒன்று நடக்காதுலடி, அப்புறம் வாடி, வேணாண்டி ப்ளீஸ், எனக்கு கொண்டு போக பயமாக இருக்குடி. உள்ளே அவர் இல்லையாண்டி? இல்லையா? எங்கே போயிட்டாரு? தெரில, இன்னும் வரலன்னு சொன்னாங்க. சரி போ, நீ உள்ள. நிஜமாக தானே சொல்கிற? உள்ள மாமா இல்லடி போடி. நிஜமாக தானே? இல்லைன்ட்டேன். போறியா இல்லை? போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் நிஜமாகவே இருக்க மாட்டார் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ரியா பிடிச்சி டபக்குன்னு தள்ளி வர, நீங்கள் இருமா அப்படிங்கிறீங்க. என்ஜாய் வேன் அப்படின்ட்டு அப்போ டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. நீங்கள் நாய அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஸோ வந்துட்டு இங்கே உள்ளே பார்த்தா நீங்கள் ஜிம்முன்னு உட்காண்ட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு உள்ளே இல்லைன்னு தானே சொன்னா, சரி போவோம், வா வயன், வரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜிவன் வந்து உட்காந்துருக்காரு பெட்டில். நீங்களுமே வந்துட்டு போயிட்டு மாமா எந்திரிங்களேன். எதுக்கு வயன்? எந்திரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஏஞ்சிட்டு காலை ஆசீர்வாதமும் வாங்குறீங்களா? என்ன வயன் இது? அம்மா தான் சொன்னாங்க அப்படி பண்ணணும்னு. சரி எந்திரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே எந்திரிச்சிட்டாரா, ஐ மீன் எழுப்பி விட்டாராரு. வந்துட்டு இந்தாங்க மாமா. நீ இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் குடித்ததுக்கப்புறம் தான் நான் குடிக்கணுமா? சரி அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு உங்களுக்கு தராரு. நீங்களுமே வந்து குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டு டம்ளரை ஓரமாக வச்சுட்டு, அது பையன் மாமா எனக்கு புரியுது, இந்த இடத்துல இப்போ வர ஒருத்தங்க மாமா, நானே சொல்கிறேன், இந்த இடத்துல நான் இருப்பேன்னு நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். இந்த இடத்துல நேரத்துக்கு வேற ஒரு பொண்ணு தான் இருந்திருப்பாங்க. நம்ம 2 பேருமே அறியாமல் 2 பேரும் ஒரே லைஃப்பில் கனெக்ட் ஆகிட்டோம். அதுக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. சரி மாமா சொல்லுங்கள். முதல்ல நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்றத விட்டு நார்மலாக கூப்பிடுவீல, ஜிமன் மாமா அந்த மாதிரி கூப்பிடுறியா? அது சரி மாமா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமன் இருந்துட்டு உனக்கும் எனக்குமே இப்படி ஒரு லைஃப் அமையும் நம்ம எதிர்பார்த்தது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி 2 பேரும் ஒரே ரூமில் வாழ்வோன்னு நம்ம நினைக்கல. ஆனால் எல்லாமே டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. நம்மள அறியாமல், நம்ம வாழ்க்கையில் நம்ம முடிவு எடுக்காமல் எல்லாமே நடந்துருச்சு. நான் சொல்கிறேன், நீ தப்பு எடுத்துக்காத. மனசு எதுவும் கஷ்டப்படுத்திக்காத. அது நான் என் மனசில்
அந்த ஒரு பொண்ணு தான் நினச்சேன். இப்போ இதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ தான் நமக்குள்ள எல்லாமே நடக்கும். அது வரைக்குமே எதுவும் நடக்காது மாமா. நீங்கள் நான் அது கஷ்டப்படுவேன்னு வச்சிங்கன்னா கஷ்டம்லாம் பட மாட்டேன் மாமா. நான் அதை விட நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் கஷ்டம்லாம் பட மாட்டேன். எனக்கு என்னென்னா, என் மாமாவை விட்டுட்டு போக எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரில. ஏன் நீ பேசிகிட்டே இருக்கும்போது என் மாமான்னு சொன்னேன். அது அக்கா பொண்ணா சொல்லலாம்ல என் மாமான்னு. பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி லைட்டாக பார்க்குறீங்க. அவர் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி இன்னொரு பேர் தூங்கலாமா? சரி மாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்திருக்கீங்க. பட் 2 பேருக்குமே தூக்கமே வரல. சுஜிமன் வந்துட்டு அப்படியே ஏஞ்சி உட்காராரு. நீங்கள் அப்படி படுத்துகிட்டே பார்க்குறீங்க. என்ன மாமா ஆச்சு? எல்லாம் ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல வயன். ஏன் உனக்கு டயர்டாகவே இல்லையா மாமா? இல்லை, டயர்டாக இருக்கு, ஆனால் தூக்கம் வரல. சரி, யாரைக்கிட்ட நீ இந்த சாரி கட்டின? ஏன் மாமா? என்னது இது? உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே அப்படியே தெரியுது. யாரை கேட்டுரி கட்டின? மாமா, அம்மா தான் மாமா கட்டி விடுச்சு. எங்கள் அக்காவுக்கு அறிவே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு எப்படி சீலை கட்டி விடணும் குடம்பு தெரியாது உங்கள் அம்மாவுக்கு? எனக்கு அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு அக்கா. சரி, ரிவலாக கட்டியிருக்க, ஓகே. சைடில் என்னது? என்ன மாமா? என்னடி அது? ஃபுல்லாக ஹிப்பு தெரியுது, கவர் பண்ண மாட்டியா? மாமா, அதுவும் அம்மா தாம்மா பண்ணுச்சு. ஏய், இந்த விஷயத்தில் எங்கள் அக்காலாம் அப்படி இருக்காது. என்ன, போய் ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்தனால இங்கே இருக்க நாகரிகெல்லாம் மறந்து போச்சா? மாமா, நான்லாம் அப்படி எதுவும் பண்ணல மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காடுறீங்களா? அப்புறம் என்னடி இது? மாமா, அம்மா தான் மாமா பண்ணுச்சு, அதான் சொல்கிறேன்ல. எங்கள் அக்கா அப்படி பண்ணாது நான் சொல்கிறேன்ல. எங்கள் அம்மா தான் அப்படி பண்ணிச்சு நான் சொல்கிறேன்ல. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரும் தலைவாணி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களை அறியாமே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே தலைவாணிலாம் தூக்கி அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே அடிச்சிட்டு இருக்கும்போது ஜிமன் வெடுக்குன்னு உங்கள் தலைவாணி பிடிச்சி இழுகிறாரா. நீங்கள் போய் அப்படி ஜிமன் மேலே அப்படியே போய் படுத்துடுறீங்க. ஸோ வந்துட்டு ஜிமன் பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு வேறு இருக்கீங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறீங்க 2 பேருமே வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஜிமன் மேலே நீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமன் அப்படியே பார்க்குறாரு, நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஐ கான்டாக்ட் அப்படியே போகுது. என்னமோ தெரில, உங்கள் 2 பேரும் உங்களுக்குன்னா வந்துட்டு ஏன் மாமால ஏன் மாமாவோட கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பாக நீங்கள் ஜிமனுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருக்குது. ஜிமனுக்கா ஏன் பொண்டாட்டி ஆகிட்டாளா இவ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் அப்படியே உங்களுக்குள்ளே டீப்பாக போகிற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த 10 மினிட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து 2 பேருமே ரியாலிட்டிக்கும் வந்துடுறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. சாரி மாமா. இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி எந்திரிக்கிறியாடி, மூச்சு விட முடியல. ஐயோ சாரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நடந்ததை நினச்சி 2 பேருமே சிரிக்கிறீங்க. ஏன்னா அந்த தலைவாணியிலேருந்து அந்த பஞ்சு ஃபுல்லாக அப்படியே உங்கள் பெட்டு அந்த ரூம் அப்படியே பறந்துட்டுருக்கு. 2 பேரும் அப்படியே அதை பார்த்து சிரிச்சிட்டு, ஐயோ 2 பேரும் குழந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் மாமா. ஆமாண்டி, உன் கூட சேர்ந்து நானும் வேறு குழந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாரு. ஏன் நான் மட்டும்தான் குழந்தையா இருப்பேனா? ஏன் நீ இல்லையா? அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் 2 பேரும் வாய் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஒரு 11:30 பக்கம் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு, சரி மாமா தூங்கலாமா, தூக்கம் வருது மாமா. சரி வா தூங்கலாம், எனக்குமே தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இப்படி தூங்கிடுறீங்க. ஸோ மார்னிங்கில் ஏஞ்சி பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஜிமன் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறாரு. ஸோ அப்படியே ஏஞ்சி பார்க்குறாரு, அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவர் அப்படியே பெட்ஷீட் எடுத்து பார்த்தா நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனுமே உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே அவர் உங்களை பார்த்துட்டு, ஷோ குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கா. நைட்டு நாங்கள் பேசுனதுக்கும் இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ச்சே, இதில் இழுப்பவும் வேறு மனசு வர மாட்டேன்தே. சரி அப்படியே பொறுமையாக எழுந்திரிப்போம்
அப்படியே ஜிம்முன்னு உங்களோட கையை வந்து அவர் மேலேருந்து எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக சினுங்குறீங்க. ஸோ வந்துட்டு பொறுமையாக சரி 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 அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஷோல்டரில் அப்படியே டேப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இருக்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவர் அதுக்கப்புறமா அப்படியே அவர் படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்காரு. தென் நீங்கள் அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. ஏஞ்சி பார்த்துட்டு என்ன மாமாவை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தோம்மா. ஐயோ மாமா என்ன நினைக்கனே தெரியலையே. சரி எந்திரிப்போம், மாமா நல்லா தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. ஜிம்மன் ஏஞ்சிட்டியாடி? மாமா நீ எப்போயும் எழுந்திரிச்சிட்டியா? எப்போயும் ஏஞ்சிட்டனே. அப்புறம் ஏன் மாமா நீ ஏஞ்சி போகலை? இல்லை குழந்த மாதிரி தூங்கிட்டு இருந்த, கையை எடுத்தேன் சினுங்கினேன், அதான் அப்படியே அப்படியே நானும் படுத்துட்டேன். ஓ சரி மாமா நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அதுக்கப்புறம் குளிச்சுக்கிறேன். முதல்ல நீ போய் குளிச்சாடி. ஐயோ மாமா என் மண்டையில் இருக்கிறத பாரு, இந்த மல்லிப்பூவை கழட்டுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் மண்டையிலேருந்து. நீ போய் குளிச்சிட்டா. நல்லா வேலை பார்த்து வச்சுருக்காங்கல்ல. சரி உன் ஃப்ரெண்டுமா அந்த வேலையை பார்த்தா? என் ஃப்ரெண்டு பற்றி நீ எது கேட்குற? சும்மா தாண்டி கேட்டேன். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ அதுக்குள்ளே மண்டையில் இருக்கிறதெல்லாம் கழட்டு. சரி மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மனும் வந்துட்டு குளிக்க போகிறாரு. ஸோ குளிக்க போனதுக்கப்புறமா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அவுத்து அப்படி தலையெல்லாம் அப்படியே வேறு கையெல்லாம் உள்ளே விட்டு அப்படியே தேய்ச்சிட்ருப்பீங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு பின்னுக்குத்துனதெல்லாம். ஸோ ஜிம்மன் வந்துட்டு வயன் வயன் சொல்லு மாமா என்ன? டவல் கொண்டு வர மறந்துட்டேன்டி, டவல் எடுத்துக்கூட. இதோ வரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவல் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே டவல் எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா நீங்களுமே அப்படியே வந்துடுறீங்க. ஸோ இப்போ ஜிம்மன் வெளியே அப்படியே டவலோடே வராரா நீங்கள் பார்த்துட்டு, என்னம்மாம்மா இப்படி வர, ரூமில் ஒரு பொண்ணு இருக்குன்னு கொஞ்சம் கூட எனக்கு மேனஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் கத்துறீங்களா? என்னடி இதுக்கு முன்னாடி என்ன இப்படி பார்த்துருக்கல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் அது அப்போ வேறு இப்போ வேறு மாமா போ மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்தில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ள போகிறீங்க. அப்போ வேறு இப்போ வேறையா? என்னத்தை சொல்லிட்டு போகிறா? ஓஹோ அப்போது அக்கா பொண்ணாக இருந்தா இப்போது பொண்டாட்டியாக இருக்கா. அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு தென் அவர் வந்துட்டு அப்படியே வேஸ்ட்டையும் ஷர்ட்டும் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க, ஒரு சாரி கட்டிட்டு அப்படியே தலையெல்லாம் தோட்டிட்டு அவர் பார்க்குறாரு, அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரா, நீங்கள் பார்த்துட்டு என்னம்மாம்மா இல்லை உன்னை புடவையில் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி என் கண்ணுக்கு நீ தெரிகிற மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் தெரிஞ்சது இல்லடி. என்னம்மாம்மா சொல்கிற? அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். சரி மாமா நீ கீழே போ, நான் வரேன், இல்லை ஒட்டுக்காவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ரூமில் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ 2 பேருமே கீழே போகிறீங்க. டைம் வந்து ஒரு 9:30 பக்கம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே கீழே நீங்கள் 2 பேரும் இப்படி கீழே போகிறீங்க. எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் கீழே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு ஒயன் இங்கே வா. அந்த வரம்மா, அம்மா நீ போய் உட்காரு நான் வரேன். சரிடி அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கத்தில் போய் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துடுறாரு. ஸோ ரியாமே வந்துட்டு கிச்சனில் தான் இருக்கா. இன்னும் உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் போயிட்டு என்னம்மா எதுக்கு கூப்பிட்டேன்? இல்லை நேற்று நைட்டு எல்லாமே நடந்துச்சா? அம்மா அது ஐயோ இதை பற்றி நான் மாமாட்ட கேட்கவே இல்லையே. இவங்க வேறு இப்படி கேட்பாங்க, நீங்கள் 2 பேருக்குமே தெரியாதே. என்ன சொல்கிறது? அம்மா அது அது நடக்கலம்மா. ஏய் நடக்கிறதுக்காக தானடி உனக்கு அப்படி ஒரு சாரியும் 4 மூலம் மல்லிப்பூவையும் வச்சு அனுப்பிச்சி விட்டேன். 10ஆவதுக்கு இடுப்பு தெரியாம தான் அனுப்புனேன். அம்மா நீலாம் ஒரு அம்மாவா? எனக்கு அம்மா என் புருஷனுக்கு வேறு நீ அக்கா இப்படிலாம் சொல்லாத வெளியே, அவர் என்ன நினைப்பாரு? இப்போ நீ என்ன சொன்ன? அவர் என்ன நினைப்பாருன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என் புருஷன்னு சொன்னேன். சரி அட்லீஸ்ட் மனசில் எது மாறினீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. தென் அவங்களுக்கு வந்து காஃபி கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. தென் நம்ம பாய்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. ஐ மீன் நம்ம அச்சியோ ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நம்ம சுகா ஆரம், இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே காஃபி கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஆரமும் சுகாவும் பார்த்துட்டு ஜிம்மன் என்னடா என்ன நேற்று நைட்டு செம்மையாக நடந்துச்சு போல். ஏய் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. அப்படியே 2 பேரும் காலையில் லேட்டாக கீழே வந்தீங்க. அவள் தலைக்காய லேட்டாச்சு, அதனால் அவள் தலைக்காய லேட்டாச்சுன்னா நீ லேட்டாக வந்த.
புருஷன் பொண்டாட்டி ஒன்றா வரணுன்ட்டு வந்தோம். போதுமா? சார் இப்போ என்ன சொன்னீங்க? புருஷன் பொண்டா என்னடா பாதியில் நிறுத்திட்ட? அது ஒன்றும் இல்லை, விடு அப்படிங்கிற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறாரு. அவர் அறியாமே அவர் சொன்னதுனால அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ ரியா அதை கேட்டிருப்பா. ஸோ அவள் வந்துட்டு ஒயின் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா வா வா. என்னடி? வா சொல்கிறேன். சரி என்ன சொல்லு. இல்லை, கிச்சனில் நீ மட்டும்தான் அவரை புருஷன்னு சொன்னான்னு பார்த்தா அவரை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பொண்டாட்டின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா லூஸ் மாதிரி வளர்ற. ஆமாண்டி, உங்கள் 2 பேரும் அறியாமையே உங்கள் 2 பேரும் மனசுக்குள்ளேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு அக்கா பொண்ணா மாமாவா இல்லை, ஒரு புருஷனா பொண்டாட்டியா. புரியல லூசே. நேற்று கல்யாணம் ஆகி முடித்ததுலேருந்து நேற்று நைட்டு ரூம்குள்ளே போகிற வரைக்குமே 2 பேருமே எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க? நீ வியை பற்றியும் அவர் அந்த பொண்ணை பற்றியும் தானே யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் காலையில் வந்தோடனே 2 பேரும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தானே இருக்கீங்க. அவருனா உன்னை பொண்டாட்டிங்கிறாரு, நீனா அவரை புருஷங்கிற. ம் அது வயன், ஐ திங்க் நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் குட் நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். வாயை மூடு, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. தென் வந்துட்டு உங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு ஒருமே இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நல்லா கலகலப்பாக சிரிப்பாக எப்பயும் போல் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு சரி ரிசப்ஷன் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து உங்கள் 2 பேருக்குமே டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது, ரிசப்ஷன் வைக்கலாமே அப்படிங்கிற சொன்னோடனே. ஸோ நீ அப்படியே பார்த்துட்டு என்னம்மாம்மா, சரி பார்த்துக்கலாண்டி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு சரி நாளைக்கு நைட்டுக்கு வந்து ரிசப்ஷன் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே இன்ஃபார்மாக பண்ணிடுறாங்க. தென் வந்துட்டு நம்ம ஜிம்மனை வந்துட்டு அப்படியே நல்லா அழகாக ரெடி பண்ணி கோட் செட்லாம் போட்டு அங்கே ரிசப்ஷனில் நிற்க வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து நல்ல பெருசாக ஒரு ஃப்ராகை போட்டு நிற்க வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே பார்க்கும்போது செம்ம ஒரு மாதிரி எப்படி 2 பேரும் இத்தனை நாள் பார்த்த கண்ணோட்டத்துக்கும் இப்போ பார்க்குற கண்ணோட்டத்துக்கும் செம்ம டிஃப்ரென்ஸாக இருக்குது. அவர் வந்து உங்களை ஒரு தேவதை மாதிரி பார்க்குறாரு, நீங்கன்னா அவரை ஒரு ராஜா மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 2 பேருமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதே ஃபோட்டோகிராஃபர் தான் இருப்பார். அவர் அப்படியே பார்க்குறாரு, கல்யாணத்தப்போ சிரின்னு சொன்னால் இவ்வளோ தான் வரும்னாரு, இப்போ நம்ம சிரிக்கவே சொல்லலை, இவர் பார்க்கல 6 கணக்கில் சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஸோ அவருமே வந்துட்டு சரி போஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருமே வந்துட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் 2 பேரும் ஸ்மைல் பண்ணுறது, தென் கிஃப்ட் கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அந்த ஃபோட்டோகிராஃபருமே நமக்கு வேலையே இல்லைடா போ சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அன்றைக்கி நைட் வந்து அப்படியே முடியுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே கூப்பிட்டுருக்கீங்க, ரியா, ரியா எங்கடி இருக்க? ரியா, என்னாச்சு வயன்? அது மாமா ரியா இல்லை, ரியா தெரியலையே, எதையும் கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். என்னாச்சு, என்ன விஷயம்? இல்லை மாமா, இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மாட்டிக்கிச்சு, ஸோ அதுதான். ஸோ அவள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரிலையே, சரி இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல வந்து அவங்களுக்கு அந்த ஜிப்பையுமே வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னே. அவரோடய பார்த்துட்ருக்காரு மிரரில். நீங்களும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே 2 பேருமே மிரரில் பார்த்துட்ருக்கீங்களா. ஜிம்முன்னு வந்துட்டு அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. நீங்களாம் அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஜிம்முன்னு அப்படியே உங்கள் ஷோல்டர்லேயும் வந்துட்டு ஃபேஸாக வைக்கிறாரு. 2 பேருக்குமே புரியல எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம். 2 பேருமே எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணாம் இப்போதைக்கு, கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தோம். இப்போ எதுக்கு நாங்கள் ஹக் பண்ணி நிற்கிறோம்? ஏன் இப்படி 2 பேரும் காற்றே போகாத அளவுக்கு எப்படி ஹக் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிம்மன் அப்படியே மிரரில் பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே மிரர் பார்க்குறீங்க. மாமா என்ன பண்ணுற தெரியலடி, என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ணணும்னு தோணுது?
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டக்குன்னு ஜிம்முன்னு அவங்கள திருப்பி செம்மையாக லிப் லாக் பண்ணுறாரு. நீங்களுமே வந்துட்டு பேக் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே டார்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. அண்ட் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஓகேவா? பாய், லவ் யூ.